நம்மளை பிடிச்ச தரித்திரியம் ஒன்று ஒளிஞ்சுதுரா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த செனத்தவள திவாகர் எண்டு காடு போட்டு எனக்கு எகத்தாளமாடா பேசுகிறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா, என்னுடைய அடுத்த எய்ம் நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து வச்சிருக்கிறான். சரி, இவ்வளோ நாள் இவன் எங்கே போனான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இவனை தமிழக காவல்துறை அரெஸ்ட் பண்ணி இவனை ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. நீதியரசர் அவர்கள் இவன் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கான், ஊனமுற்றவனா இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நீதியரசர்கிட்ட கதறி எழுதிருக்கிறான், என்னை பழிவாகிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க சார், நான் எந்த தப்பு பண்ணலை, நட்டிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் சார், தமிழ்நாட்டோட வாட்டர் மிலன் ஸ்டார், என்னை வந்து உள்ள தூக்கி வச்சிடாதீங்க, நான் வேற தர்பீஸ் சைஸில் இருக்கேன், உள்ளே இருக்கிறவே ரவுடி கொலகாரப்பையெல்லாம் என்னை வந்து பொத்து பொத்து பொத்துன்னு பொத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கண்ணீர் விட்டு கதறி காலில் விழுந்து பெயிலில் வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுட்டு இருந்திருக்கு இந்த மூதேவி. அதனால் வீடியோ போடாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டு 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சொந்த ஊரான மதுரைக்கு வந்து அலப்பறையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் 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 பிள்ளைகளா, வணக்கம். ஆல்டேட்ல இருந்து அண்ணன் அலர்வேல் போகிறப்ப அண்ணனை நம்ம சந்திச்சோம். நல்ல பிக் பாஸே நான் பார்த்ததே கிடையாது. சரி, இன்னொரு பக்கம் இவனோட இன்ஸ்டாகிராமில் பதிவு வராமையே இல்லை, பதிவு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எப்படிப்பட்ட பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் இப்படி பண்ணியிருப்பாப்ல, அதை வந்து இப்படி எடுத்து போஸ்ட் கொடுக்குறது. தமிழில் விஜய் மட்டும் இல்லை, ஹாலிவுட் மார்வல் ரேஞ்சுக்கு போயிட்டாப்புல நம்ம தலைவர். அதாவது டெட் பூல் இருப்பாப்ல, அந்த டெட் பூலை வாட்டர்மிலன் பூல் அப்படின்னு மாற்றி, டேய் என்னடா வாட்டர்மெலன் பூலா, என்ன கன்றாவிடா, அது நானா சொல்லலை, அவனா எடிட் பண்ணி போட்டிருக்கான். அந்த டெட் பூலை வந்து ஏஐயில் இவனோட ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணி வாட்டர்மெலன் பூல் ஒரு பேர் வச்சாலும் கரெக்டான பேரை வச்சிருக்கிறடா அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி அந்த ஏஐ இமேஜை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு புலகாயுதம் அடைஞ்சிருக்குது இந்த மூதேவி. டெட்பூலு, ஜானி டப்பு போட்ட அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ரா. டேய், நான் ஜானி டப்பை பார்த்து நான் ஒரு ஆம்பளையாகவே இருந்தாலும் சொல்லு ஊத்தாத நாளே இல்லைடா. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ஏஐயில் எடிட் பண்ணி இவன் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டே பழக்கப்பட்டவன். இவனை வந்து சொல்லியிருப்பாங்க, மூடிக்கிட்டு இருக்கணும், நீ வீடியோ போட்ட ப்ரொவோக் சேனல்னு ஏதாவது பேசுகிற, நீ என்னை அடைச்சி வச்சு சித்திரவாதம் பண்ணாங்கன்னு சொன்ன, கொலை முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னேன், இது மாதிரி ஏதாவது லூசு தனமாக பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா குண்டர் சட்டத்தில் தூக்கி ஒன்று உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு யாராவது மிரட்டி இருப்பாங்க. அதனால் 15 நாள் நீ வர்றதும் தெரியக்கூடாது, போகிறதும் தெரியக்கூடாது, கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடுற, மூடிக்கிட்டு வரணும், மூடிக்கிட்டு போகணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற வேலைலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு யாரோ மிரட்டிட்டாங்க போல இருக்கு. அதனால் இவன் ஏஐயில் எடிட் பண்ண ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 10 பேரை கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு, டே அண்ணன் டீ வாங்கி தரேன்டா, அண்ணே 2 வடை வாங்கி தரேன்டா, அண்ணே 2 புரோட்டா வாங்கி தரேன்டா, அண்ணனை பற்றி ஏதாவது புகழ்ந்து சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு அவங்க கையில் காலில் விழுந்து. அதில் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, நான் வந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும், நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கு காரணமே வாட்டர்மிலன் ஸ்டார் தான். வாட்டர்மிலன் ஸ்டார் எப்போ பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தாரோ அந்த ஹாட் ஸ்டார் ஆப்பையே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வாய் குசாம புரோடா வர்றான். டேய், பிக் பாஸ் இவருக்காக மொத்தம் வெளியே போனாப்புல, அதோட நான் அந்த ஹாட் ஸ்டாரே அழிச்சு விட்டேன். அப்படியே மொத்தத்துக்கு ரீசார்ஜ் பண்ணதே நியாயமா பார்த்தா இவன் பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான்டா நிறைய பேர் பிக் பாஸ்ன்ற ஷோவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள வந்து பெருச்சாலி இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வந்து தொந்தரவா இருக்குமோ, அந்த பெருச்சாலியை அடிச்சு துரத்துனாதான் நமக்கு நிம்மதியா இருக்குமோ, அதே போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புகுந்த பெருச்சாலி தான்டா இவன். அந்த பெருச்சாலியை வந்து அடிச்சு தூர தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்க மட்டும் இல்ல, அந்த பிக் பாஸை வெளியில உட்காந்து பார்த்தவங்களும் அப்பாடா சனியம் போயிருச்சா, இதுக்கப்புறமாவது நம்ம நிம்மதியா ஷோ பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்கடா. கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான் போல இருக்குது. ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் இதைத்தான் கேமராக்கு முன்னாடி பேசணும், நான் உங்கள் காலில் கூட விழுகிறேன், உங்களுக்கு டீ வாங்கி தரேன், புரோட்டா வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி ஸ்கிரிப்டை கொடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நட்டிப்பு அரக்கன் அப்படின்லாம் சொல்லுங்கன்னு இவன் சொல்லி கொடுத்து பேச வைக்கிறானா அப்படிங்கிறது தெரில. இதே வாட்டர்மெலன் ஸ்டாரை நான்லாம் பார்த்தேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த பான்பராக் போடுற பழக்கம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கடையில் வாங்கி வாயில் நல்லா போட்டு மென்று
துப்பி விட்டு போயிடுவேன். ஏடா உன் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறவெல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் வர்றவங்க மட்டும் உனக்கு ஆதரவாகவே சொல்லுவாங்க. அதுவும் இன்னொருத்தன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லுவீங்களா, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் இல்லை இல்லை, நீங்கள் வந்து முதர்ந்து சொல்லுவீங்கல்ல, அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு வந்து அப்படியே ஆனந்தமாயிருச்சு. வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரோ நடிப்பு அரக்கன் கேட்டாரு, நடிப்பு அரக்கன். வணக்கம் தமிழக மக்களே, ரொம்ப வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர். நிஜமாலே நடிப்பு அரக்கன் அண்ணன், சும்மா கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எதுக்குடா இவனை சுத்தி நிக்க வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நார்மலா இருக்க மாட்டீங்களா? அவங்களுக்கே தெரியுது இந்த லூசு பையன் நம்மளை வச்சு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளை விட மாட்டான். இவன் சொல்றத அப்படியே வந்து கேமராக்கு முன்னாடி பார்த்து நடிப்பு அரக்கனுங்க, இவர் உண்மையிலே நடிப்பு அரக்கன் தான், இவர் இருக்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படின்னு 4 வார்த்தையை சொன்னாதான் நம்மளை பொழப்பு தலப்பை பார்க்க விடுவான் அப்படின்னு இவன் டார்ச்சர் தாங்க முடியாம, ஐயோ இவனை பார்த்து தொலைஞ்சிட்டமே, இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவன் சொல்லி கொடுக்கறத நம்ம பேசினாதானே நம்மளை விடுவான், இல்லாட்டி இந்த பைத்தியம் நம்மளையும் வந்து வைத்தியம் பார்க்குற அளவுக்கு பைத்தியமாக மாற்றி விட்டுருமே அப்படின்னு இவன் டார்ச்சர் தாங்க மாட்டாமல் இந்த கேமராக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நின்று பேசிட்டு போகிறாங்க. அதை வீடியோ எடுத்து இந்த மூதேவி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டு ஆர்கசம் அடையுது. அடுத்தவன் வந்து தன்னை புகழ்ந்து பேசுகிறத இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போடுறது வந்து இவனுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் போல இருக்கு. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இவனே 10 தடவை திரும்ப திரும்ப பார்த்துக்குவான் போல இருக்கு. நம்மளை நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அதை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் வடிகட்டுன தற்குறி தான் இவன். பருத்தி வீரம் படத்தில் கஞ்சா கற்பூர் டயலாக் ஒன்று சொல்லுவார், காசை வாங்கிட்டு இவனெல்லாம் வந்து உள்ளே பிடிச்சி போடாமல் வெளியில் விட்டுருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த தர்பீசு திவாகரை எதுக்குங்க வெளில விட்டீங்க? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிது, கையில் கிடைச்ச ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை காவல்துறை இப்படி தவற விட்டுட்டீங்களே. ஏய் தர்பூசணி, என்னடா ஒரு கேரக்டர் விடாமல் எல்லாத்தையும் ஏஐல எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கிற? டைட்டானிக் ஹீரோயின் நிற்கிதுங்க, அந்த ஹீரோயினுக்கு பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏஐல இவன் நிற்கிறான் அந்த தர்பூசணி. வாட்டர்மெலன் மேன், ஸ்பைடர் மேனை வந்து வாட்டர்மெலன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் சூர்யாவோட கருப்பு இருக்குல்ல, அந்த திரைப்படத்தோட போஸ்டரை கையில் அருவாளை வச்சுட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறான். கில்லி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு வாயில சிகரெட்டை கவிட்டு நிற்கிது மூதேவி. பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன், வாட்டர்மெலன் பூலு, அதுக்கப்புறம் படையப்பா, டேய் எப்பா தாங்க முடியலடா சாமி, பாகுபலி, சூப்பர்மேனு, அதுக்கப்புறம் ஓல்வரின்னு என்னடா பண்ணி வச்சிருக்கிறடி. இவன் இத்தனை ஃபோட்டோ வந்து ஏஐல எடிட் பண்ணி போட்டிருந்தான்ல, அதில் வந்து என்னுடைய ஃபேவரட் வந்து அந்த வாட்டர்மெலன் பூல் அப்படின்னு தனக்குத்தானே பேர் வச்சு அந்த டெட் பூலை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தான் தெரியுமா? அதுதான்டா உனக்கு உண்மையிலேயே 100% பொருத்தமான பேராக இருக்கும். இன்று முதல் நீ தமிழ்நாட்டின் வாட்டர்மெலன் பூல் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் தர்பூசணி நம்ம சன்னத்தவள திவாகர் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.